2026 தமிழ்நாடு தேர்தல் கருத்து கணிப்பு அறிக்கைகளின்படி அதிமுக பிளஸ் கூட்டணி 12 மாவட்டங்களில் 0 இடங்களை பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் 34,220 வாக்காளர்களிடம் அக்னி நியூஸ் சர்வீஸ் நிறுவனம் நடத்திய மெகா சர்வே வெளியாகியுள்ளது. சர்வே முடிவுகளின்படி இப்போதைக்கு ஆளுங்கட்சியான திமுக கூட்டணிதான் கிங். அதாவது ஆளும் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும். முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் பதவியேற்பார். எதிர்க்கட்சி வரிசையில் அதிமுக அமரும். இரண்டாவது முறையாக சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியை அடையும். திமுக கூட்டணி அதாவது 45.4% வாக்குகளை வென்று ஆட்சி அமைக்கும். அதிமுக கூட்டணி 35.3% வாக்குகளை வெல்லும். தமிழக வெற்றிக் கழகம் 11.5% வாக்குகளை வெல்லும். விஜயின் தாவேகா முதல் தேர்தலேயே இரட்டை இலக்க வாக்கு சதவிகிதத்தை எட்டி பிடித்திருப்பது திராவிட கட்சிகளின் வாக்கு வங்கியில் ஒரு சிறிய டென்ட் போட்டிருப்பதை உறுதி செய்கிறது. அதே சமயம் 2026 தமிழ்நாடு தேர்தல் கருத்து கணிப்பு அறிக்கைகளின்படி அதிமுக மற்றும் கூட்டணி பின்வரும் 12 மாவட்டங்களில் 0 இடங்களை பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது திருவள்ளூர் 10 தொகுதிகள், சென்னை 16 தொகுதிகள், காஞ்சிபுரம் 4 தொகுதிகள், நீலகிரி 3 தொகுதிகள், கரூர் 4 தொகுதிகள், திருச்சிராப்பள்ளி 9 தொகுதிகள், பெரம்பலூர் 2 தொகுதிகள், திருவாரூர் 4 தொகுதிகள், தஞ்சாவூர் 8 தொகுதிகள், ராமநாதபுரம் 4 தொகுதிகள், அரியலூர் 2 தொகுதிகள், மயிலாடுதுறை 3 தொகுதிகள். இந்த கருத்து கணிப்புகளின்படி இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலையும் திமுக மற்றும் கூட்டணி முழுமையாக கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு சதவீதத்தை விட அது இடங்களாக மாறும்போதுதான் மேஜிக் நிகழ்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் முன்னிலை நிலவரம். அதாவது 178 இடங்கள் வென்று ஆட்சி அமைக்கும். அதோடு தனிபெரும் மெஜாரிட்டி பெற்று ஆட்சி அமைக்கும். இதனால் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை. யாரும் ஆட்சியில் பங்கு கேட்க வாய்ப்பும் இல்லை. தமிழக வெற்றிக் கழகம் கணிசமான வாக்குகளை பிரித்தாலும் அவை தொகுதிகளாக மாறுவதில் இன்னும் சில சவால்கள் இருப்பதை சர்வே காட்டுகிறது. இந்த சர்வேயின் மிக முக்கியமான அலர்ட் இதுதான். சுமார் 21 தொகுதிகளில் வெற்றி வித்தியாசம் என்பது 5% குறைவாகவே இருக்கிறது. அதாவது கடைசி நேர திசை மாற்றங்கள் இந்த தொகுதிகளின் முடிவை மாற்றக்கூடும். இங்கு தமிழக வெற்றிக் கழகம் பிரிக்கும் வாக்குகள் தான் அதிமுக அல்லது திமுகவின் வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக இருக்க போகிறது. திமுக கூட்டணி தற்போதைக்கு பலமாக தெரிந்தாலும் அதிமுக தனது வாக்கு வங்கியை தக்க வைக்க போராடுகிறது. விஜயின் தாவேகா 11% வாக்குகளை தட்டி செல்வது வரும் காலங்களில் தமிழக அரசியலில் ஒரு புதிய முக்கோண போட்டிக்கு வித்திட்டுள்ளது. 5% குறைவான இடைவெளி கொண்ட அந்த 21 தொகுதிகள் தான் 2026 கேம் சேஞ்சராகவே அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் திருச்சி லால்குடி தொகுதியில் கடந்த 30 ஆண்டுகளாக நீடித்து வரும் திமுகவின் ஆதிக்கத்திற்கு அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் பெரும் சவாலாகவே மாறியிருக்காங்க. லாட்டரி அதிபர் மார்டினின் மனைவியான இவர் சுமார் 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்து மதிப்புடன் தமிழகத்தின் பெரும் பணக்கார வேட்பாளராக களம் கண்டுள்ளார். சொந்த செலவிலேயே தொகுதியை மேம்படுத்துவார் என்ற நம்பிக்கையில் அதிமுகவினர் தீவிரமாக சுழன்று பணியாற்றி வரும் நிலையில் திமுகவின் கோட்டையாக கருதப்படும் இப்பகுதியில் இந்த முறை கடும் போட்டி நிலவுகிறது. திமுக சார்பில் பாரிவள்ளல் போட்டியிடும் நிலையில் அக்கட்சியின் சிட்டிங் எம்எல்ஏயான மீதான அதிருப்தி அதிமுகவிற்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன் களமிறங்கி இருக்கிறதுனால திமுகவின் வாக்குகள் பிரியும் சூழல் உருவாகியுள்ளது. உடையார் சமூக வாக்குகளும் தமக்கு கிடைக்கும் என்ற உறுதியுடன் லீமா ரோஸ் தரப்பு முனைப்பு காட்டுவதால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு லால்குடியில் இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய அரசியல்களும் பார்த்தீங்க அப்படின்னா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நிலையில் விருதுநகர் தொகுதியில் அரசியல்களும் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. அதாவது தற்போதைய சூழ்நிலையப்படி பார்க்கும்போது இந்த பிரச்சாரம், அதாவது தன்னை எதிர்த்து காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தன்னை எதிர்த்து 2024 லோக்சபா தேர்தலில் களமிறங்கிய விஜயபாஸ்கரனுக்கு இப்போது தீவிரமாக பிரச்சாரம்
பிரச்சாரம் செய்து வருகிறார். இதற்கு அவர் கொடுக்கும் காரணம் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. விஜய பிரபாகரனின் தாத்தா அழகர்சாமி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அந்த பெரியவருக்காகவே நான் இப்போது விஜய பிரபாகருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறேன் என்று மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து கூறி வருகிறார். அழகர்சாமி காங்கிரஸ் கட்சிக்கு செய்த பணிகளை அவர் அடிக்கடி நினைவு கூர்ந்து பொது கூட்டங்களில் பேசி வருகிறார். இந்த புதிய யுத்தி எதிர்கட்சியினர் கிண்டலுக்கு பதிலடியாகவே அமைந்தும் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடந்த 2024 லோக்சபா தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகர் போட்டியிட்டார். விஜயகாந்தின் பூர்வீகம் மற்றும் நாயுடு சமூக ஓட்டுகள் கணிசமாக இருக்கிறதுனால இந்த தொகுதி தேர்வு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கிய மாணிக்கம் தாகூர் 4379 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அந்த முடிவை எதிர்த்து விஜய பிரபாகர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்நிலையில் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகர் போட்டியிடுகிறார். கடந்த 5 ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் திட்டி தீர்த்த இருதரப்பினரும் இப்போது ஒரே கூட்டணியில் இணைந்து பிரச்சாரம் செய்வது பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்கட்சியினர் இதை கிண்டல் செய்ய தொடங்கினர். இந்த சூழலில் தான் மாணிக்கம் தாகூர் தாத்தா அழகிரியின் பெயரை முன்வைத்து பிரச்சார யுத்தியை மாற்றினார். மேலும் தேர்தலில் வெற்றி பெற்றால் லோக்சபா தேர்தல் வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்று டீல் பேச்சும் நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. தேமுதிக தொண்டர்கள் இந்த விளக்கத்தை கேட்டு வாயடைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் தொகுதியில் இந்த உறவு மாற்றம் தமிழக அரசியலில் புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளது. கூட்டணி அரசியலின் சிக்கல்களையும் தனிப்பட்ட உறவுகளையும் இது எடுத்து காட்டுகிறது. தேர்தல் நெருங்கும் நிலையில் மாணிக்கம் தாகூரின் இந்த பிரச்சாரம் விஜய பிரபாகருக்கு எந்த அளவுக்கு பலன் தரும் என்பதை மக்களின் வாக்குகள் தீர்மானிக்கும். விருதுநகர் தொகுதியில் அரசியல்களம் புதிய திருப்பத்தை எடுத்துள்ளது. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தன்னை எதிர்த்து 2024 லோக்சபா தேர்தலில் களமிறங்கிய விஜய பிரபாகரனுக்கு இப்போது தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். இதற்கு அவர் கொடுக்கும் காரணம் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளதாகவே கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் மக்களவையில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கொண்டுவரப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வியடைந்ததை தொடர்ந்து இன்றிரவு 8:30 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே உரையாற்றவிருக்கிறார். வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட 528 உறுப்பினர்கள் 298 பேர் ஆதரவாகவும் 230 பேர் எதிராகவும் வாக்களித்தனர். அரசியல் சாசன திருத்தத்திற்கு தேவையான 3/2 பங்கு பெரும்பான்மை, அதாவது 352 வாக்குகள் கிடைக்காததால் மசோதா தோல்வியில் முடிந்தது. இதனால் ஏற்பட்ட அரசியல் சூழல் குறித்து பிரதமர் மோடி விரிவாகவே பேசியிருக்கிறார்.